ஆப்போசிட் இருக்கிற அத்தனை கட்சிகள் சேர்ந்தவர்களையுமே மக்கள் மத்தியில் ஒரு இமேஜ் குறைஞ்சிட்டு இருக்கிறதா பார்க்க முடியுது. 80 வயசு பாட்டியிலேருந்து 60 வயசு அம்மாவிலேருந்து இன்றைக்கி விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டாக ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே 8% வாக்கு 4 மாறுச்சு. இப்போ 2 1 மாறினா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அதற்கு வழியில் நீங்கள் உருவாக்கிடக்கூடாது. இது மக்கள் இப்போ உடனே குடு அப்படின்னு இந்த அளவுக்கு மக்கள் எதிர்பார்க்கல, கேட்கல. மற்றவர்கள் தான் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சுன்னியே ஏன் செய்யலை, ஏன் செய்யலை, குடு. அது என்ன ட்விஸ்ட் பண்ணுறதா, த்ரெட் பண்ணுறதா? அதை காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்களோட முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்திருக்கு. நிறைய பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. எதிர்கட்சியினர் எப்பவுமே விமர்சனங்களை வைப்பாங்க, அது எவ்வளோ நல்ல திட்டங்களாக இருந்தாலும் நல்ல செயல்பாடுகளாக இருந்தாலும். ஆனால் மக்களே இந்த டைம் நிறைய பாராட்டுற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. கவர்மெண்ட்டை மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு இதை தான்ப்பா பண்ண முடியும்னு மக்கள் ஏற்றுக்கிறாங்கல்ல. இந்த மனப்பக்குவத்துக்கு மக்கள் எப்படி சார் அடாப்ட் ஆனாங்க? நிறைய மாற்றங்கள் உருவாயிருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சொன்னதை மெதுவாக செய்யுங்கன்ட்டாங்க. நாங்கள் அவசரப்படலைன்ட்டாங்க. ஊரில் ஒழிச்சிருக்கீங்களா, லஞ்சத்தை ஒழிச்சிருக்கீங்களா, எங்களுக்கு அது போதும். இப்போ நாங்கள் நிம்மதியாக இருக்கோம், நிறைய வேலைகள் நடக்குது, எங்களுக்கு மரியாதை கிடைக்கிது ஃபர்ஸ்ட். அது ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க மக்கள். ஏன்னா 2,18,000 கோடி கடலில் இருக்குங்கிறது தெரியும். நீங்கள் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. மக்களுக்கு இதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் தெரியாமல் இருந்தது. இன்னைக்கு எல்லாமே தெளிவாக லைவ் டெலிகாஸ்ட்லாம் மக்களுக்கு கொண்டு சேர்த்துட்டாங்க. மக்கள் இது வரைக்குமே நான் இது மாதிரிலாம் பார்க்கல, ஏதோ 4 பேர் பேசுவாங்க, நாங்கள் கடந்து போயிடுவோம்னாங்க. இப்போ எல்லா பேருமே பார்க்குறாங்க. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா முதல் நாள் பட்ஜெட் கூட்டத்தொடரில் பார்த்தோம்னா 10 மணிக்கெலாம் எல்லாமே வீட்டில் உட்காந்துட்டு இருக்க ஒரு செய்தி நமக்கு வருது. ஒரு சீரியல் பார்க்குறது உட்காருவாங்க, வேலையை முடிச்சுட்டு ஒரு சினிமா பார்க்கறது உட்காருவாங்க. அது மாதிரி விஜய் அவர்களுடைய அந்த வருகையை பார்க்கறதுக்கு, சட்டசபையில் என்ன பேச போகிறோம், என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு இந்த பெண்கள் உட்காந்துருக்காங்க. அது எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? நீங்கள் அப்போ அவர்களுக்கு பிடித்த ஒரு முதலமைச்சர் கிடச்சிருக்காங்க. இது வரைக்கும் நாங்கள் பார்க்காத அரசியலை பார்க்குறோம். தமிழ்நாட்டுடைய அந்த நிலைமையே வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம். அதனால் விமர்சனங்கள் மற்றவர்கள் வைக்கிறாங்க. இதே நிறைய பேர் ஒரு தெளிவான பட்ஜெட்டு, நிறைய விஷயம் இருக்குங்கிற கருத்தையும் பகிர்ந்துருக்காங்க. ஆமாம். பட் குறை சொல்கிறதுக்குன்னு கண்டிப்பாக ஒரு கேங் இருக்கும். அவங்க ஒரு குறை தான் சொல்லுவாங்க. அதை நம்ம மாற்றவே முடியாது. நமக்கு எது சரி எதுன்னு படுது. இந்த பட்ஜெட்டை தயாரிக்கிறது எவ்வளோ பிளான் பண்ணுறாங்க, எத்தனை அதிகாரிகளை கூப்பிட்ருப்பாங்க, எத்தனை ஐஏஎஸ் கூப்பிட்ருப்பாங்க, பேசியிருப்பாங்க. எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு கான்ஃபரன்ஸ் பண்ணி கூட்டம் சேர்ந்து தான் இந்த பட்ஜெட்டை உருவாக்கியிருக்காங்க. ஒரு நைட்டில் உருவான பட்ஜெட் கிடையாது இது. அதனால் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வருஷம் கொடுத்தா தான் அடுத்த வருஷம் அவங்க நிதிநிலை அறிக்கையில் பட்ஜெட்டில் தாக்க போகணும். இன்னும் இதை விட சிறப்பாக இன்னும் மாறும். அதுக்குள்ளே நிறைய திட்டங்கள் நிறைய விஜய் அவர்கள் கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அதெல்லாம் உள்ள உங்களுக்கு இன்கம் நிறையா வருவாய் வரும் ஆரம்பிச்சிடும். அப்போ அதன் மூலம் மக்களுக்கோ இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறோம் அதை செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதுக்காக ஒரு முயற்சி அது. இல்லை இந்த ஃபஸ்ட்டுலேயே இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயே ஒரு சிறப்பான ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணிருக்காங்க தான் எல்லா பேரும் பேசுகிறாங்க. நான் சொல்லலை, மற்றவர்களே பேசுகிறாங்க, மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் தான் சொல்கிறாங்க. மக்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. சொல்ல மக்கள் வேறு எதையும் எதிர்பார்க்கல, நாங்கள் நிம்மதியாக இருக்கோங்கிறாங்க. அது எங்களுக்கு கிடைச்ச சந்தோஷன்றாங்க. அது பத்தாதான் எனக்கு இதுலேருந்து தான் சார் இன்னொரு கேள்வி வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறோங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் பொதுமக்களுக்கு என்னென்னா இதுக்கு முன்னாடி கடந்து போயிடுவாங்க. இல்லை இன்னைக்கு உட்காந்து பார்க்குறாங்கிற போது எதிர்கட்சியுமே கொஞ்சம் மௌனம் காக்குறாங்களே சார். நம்ம எதுவும் வாயை விட்டுறக்கூடாது, விட்டோம்னா இது பேக் ஃபயர் ஆயிருங்கிற ஒரு எண்ணம் இருக்கா சார் உங்களுக்கு? கண்டிப்பாக. ஏன்னா இப்போது மக்கள் மத்தியில் டோட்டலாகவே ஆப்போசிட் இருக்கிற அத்தனை கட்சிகள் சேர்ந்தவர்களையுமே மக்கள் மத்தியில் ஒரு இமேஜ் குறைஞ்சிட்டு இருக்கிறதா பார்க்க முடியுது நம்ம. ஏன்னா சீமான் அவர்களும் சத்யராஜ் அவர்களையும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு சாபம் விடுறாங்க. எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கல, விசிலுக்கு ஓட்டு போட்டு விஜய் முதலமைச்சர் ஆகிட்டீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்லாம் கேள்வி கேட்குறாங்கன்னா இது மக்கள் யோசிக்கிறாங்க. ஐயோ, நான் எங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம், ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தோம், நான் உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. அப்போது மக்களை திட்டுறதும் சாபம் விடுறதும் அப்படின்னா நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? இதை வெற்றி கிடைச்சா சந்தோஷப்படுற மாதிரி, தோல்வி கிடைச்சா வெற்றிக்கு போராடணும். மக்கள்கிட்ட அதை நம்ம மேலே இருக்கிற அந்த மரியாதையும் மதிப்பும் மக்கள்கிட்ட குறைஞ்சதுனால தான் வெற்றியை தரல அவங்க, இல்லையா? கண்டிப்பா. அந்த வெற்றியை பெறதுக்கு மக்கள் மத்தியில் நம்ம நம்மளுடைய இமேஜை இன்னும் மேலே உயர்த்தி தான் பார்க்கணும். ஆனால் எல்லா பேருமே அந்த விமர்சனம் திரும்பி இன்னும் இப்போ
தேர்தலுக்கு முன்பாக விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணது மாதிரியே இப்பவும் 3 மாசம் ஆச்சு அவர் முதலமைச்சராக உட்காந்து வந்து. அதை யாருமே இன்னும் விஜய் அவர் முதலமைச்சரா அப்படின்னு கேட்குற அளவுக்கு மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஜேம்ஸ் வசந்தன் அவர் பேசுறது நீங்க கேட்டீங்களா? முதுகெலும்பு இல்லாத முதலமைச்சர் விஜய்ங்கிறார், கோழைத்தனமான முதலமைச்சர் விஜய்ங்கிறார். அவர் என்ன கட்டார்? அவர் என்ன தெரியும் அவருக்கு? முதல்ல ஜேம்ஸ் வசந்தனுக்கு விஜய் அவர்கள் விமர்சனம் பண்றதுக்கு மிகப்பெரிய உச்சத்துல இருந்து வந்து அரசியல்ல மக்கள் மத்தியில் சிலர் வந்து முதலமைச்சரை மக்களை உட்கார வச்சிருங்க. இப்போ மக்களை தான் சொல்றதா நான் நினைக்கிறேன். நான் இதை அவர் ஏதாவது ஊழலை ஒழிச்சதை சொல்லியிருக்காரா? ஒன்றும் கிடையாது. லஞ்சத்தை ஒழிச்சதை சொல்லியிருக்காரா? இல்லை. 717 மதுக்கடையில் மூடி இருக்காரு. 4800 கோடி வருவாயை எங்கேயோ போயிட்டு இருந்தது தமிழ் அரசு கஜானா கொண்டு இருக்காரு. இதை நீங்க எப்படி பார்ப்பீங்க? இதை பற்றி எதுவுமே பேசல, யாருமே பேசல. மக்களுக்கு சாம விடுறாங்க. ஸோ முதலமைச்சர் விமர்சனம் பண்றாங்க. அதனால இனி நம்ம பேச 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 இப்போ எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ விஜய் அவர்களை பேசும்போது மக்கள் மத்தியில் நமக்கு வந்து அந்த இமேஜ் வந்து குறைய ஆரம்பிக்குது. இப்போ பெண்கள் மத்தியில் சுத்தமாக அந்த இமேஜ் வந்து காலியாகிட்டே இருக்கு. 52% வாக்குகள் இருக்கு பெண்கள். 52% வாக்குல சில பெர்சன்டேஜ் தான் போயிருக்கு இல்லையா? எதிர்கட்சி 2 பேருக்குமே. ஸோ மற்ற இன்னொரு கட்சியும் 3 பேருக்கு போயிருக்குன்னு வச்சுங்க. அப்போ அந்த வாக்குல சதறிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் இப்போ எல்லாமே யோசிக்க ஆரம்பிக்கிறேன். அதுதான் சொல்றாங்க எல்லா பேருமே வந்து நானும் அதான் சொல்லிக்கிறேன். விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணுங்க, முதலமைச்சர் வந்து என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேளுங்க, தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுறீங்க, மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க, இன்னும் என்ன செய்ய போறீங்கன்னு கேள்வி கேட்டால் அது ஒரு நியாயமா இருக்கும். மக்கள் யோசிப்பாங்க, அப்பா நமக்காக குரல் கொடுக்குறாங்கப்பா, நம்ம வளர்ச்சி குரல் கொடுக்குறாங்கப்பா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இங்கே விமர்சனம் விஜய் அவர்கள் மட்டுமே நீ குறிப்பிட்டு பண்ணும்போது அவங்க சிந்திக்கிறாங்க. அதுதான் வந்து எங்களுக்கு போதும் இந்த முதலமைச்சர் கிடைச்சது, விஜய் வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமை, எங்களுக்கு நல்லது நிறைய பண்ணிட்டு இருக்காரு, நீ இப்போ பண்ணுவாரு அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அதனாலதான் வந்து எல்லாமே விமர்சனங்களை கொஞ்சம் குறைச்சிட்டு இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். விஜய் மீது தொடர்ச்சியாக வைக்கப்படக்கூடிய தனிநபர் விமர்சனம் இது அதிகமா எலெக்ஷனுக்கு முன்னாடியும் இருந்தது. இப்போ அவர் சிஎம் ஆயிட்டாரு, இப்பவும் இருக்குங்கிற போது ஏன் அவங்க வந்து ஒரு கருத்தியலாவோ தர்க்கமாவோ விஜய்கிட்ட மோத மாட்டேங்கிறாங்க, தனிநபர் தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்காங்க சார்? அதுதான் வேணான்னு சொல்றேன் நான். நீங்க தனிநபர் விமர்சனம் தாக்குதல் பண்ணும்போது தான் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த வாக்குகள் வந்து சுத்தமாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் தான் உருவாகும். அது தேவையில்லைன்னு தான் சொல்றேன் நான். நீ தனிநபர் விமர்சனம் பண்ணி என்ன பண்ண போறீங்க? ஸோ எதுவுமே பண்ண முடியாது. விஜய் அவர்களை ஒரு நடிகராக பார்த்துட்டீங்க, இப்போ தமிழக முதலமைச்சராக மக்கள் கொண்டே உட்கார வச்சுட்டாங்க. இனி நீங்கள் நடிகராக பார்க்காம நீங்கள் தமிழக முதலமைச்சராக மட்டும் நீங்கள் பாருங்க. எல்லா பேருமே சொல்கிறேன் டோட்டலாகவே அதை பார்க்க தவிர்க்கிறாங்க. அவர் முதலமைச்சராக இன்னும் வந்து டைஜஷன் பண்ண முடியாத நிறைய பேர் ஊருக்குள்ள இருக்காங்க. அது நீங்கள் மாறி தான், அந்த வழி கிடையாது. இப்போ நான் அதை தான் உங்கள்கிட்ட கேட்க வந்தேன். நிறைய பேர்னால இன்னொரு விஜய் அவர்களை முதலமைச்சராக ஏற்றுக்க முடியலைங்கிற ஒரு போக்கு தான் அவங்களோட பேச்சில் தெரியுது. மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கல்ல, அது போதும் அவருக்கு. அவர் அதுதான் சொல்றாரு, மக்களை நம்பி தான் நான் வந்தேன்னாரு. மக்களை குறைச்சிருக்காங்க, அவங்களுக்கு நல்லது நம்ம பண்ணுவோம், நாட்டுக்கு விமர்சனம் பண்ணுறதா பண்ணிட்டு போட்டோம், அதை கேர் பண்ணே வேணான்ட்டார். நம்மளுடைய எய்ம் என்ன? நல்லது பண்ண வந்திருக்கோம்ல, மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கோம்ல, அதை மட்டும் செய்தால் போதும். தமிழ்நாட்டை அடுத்த கட்டத்தை கொண்டு போகணும். இப்போ கூவமாறுலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த நதியிலே நீங்கள் பிரிட்டிஷ் காலத்தில் போட்டிங் போனதை பார்த்துருப்பீங்க, பார்த்துருக்க மாட்டீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே தண்ணீர் அந்த இன்னைக்கு ஓடுற கூவமாத்துல ஓடுற அன்னைக்கு தெளிவான நீரை குடிக்கிறது சமையல் பண்ணது எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது மாதிரி மாத்திர முயற்சிகள் பண்ணணுன்னு இருக்காரு. ஸோ அங்கே போட் விடணும்னு பிளான் பண்ணுறாங்க. ஸோ சென்னை மாநகரத்தையே மொத்தத்தில் ஒரு துபாய் மாதிரியோ ஒரு ஜப்பான் மாதிரியோ இந்த மாதிரி சூப்பராக கொண்டு வரணுங்கிறது அவருடைய பிளான். அது வேண்டிய முயற்சியில் இப்போ முடுக்கி விட்டார். சொல்லலை, இந்த தனிநபர் தாக்குதல் அப்படிங்கிறதெல்லாம் தவிர்த்துட்டு நடிகர் விஜய் அப்படிங்கிறதையும் நீங்கள் தவிர்த்துட்டு இன்னைக்கு முதலமைச்சராக உட்காந்துட்டார். அதை நீங்கள் பார்த்துட்டு அதற்குள்ள விமர்சனத்தை மட்டும் நீங்கள் பண்ணீங்கன்னா செஞ்சதை பாராட்டுங்க, மக்கள் உங்களை பாராட்ட ஆரம்பிப்பாங்க. இப்போ முதலமைச்சர் செஞ்சிருக்காரு, அதை லஞ்சத்தை ஒழிச்சிருக்காரு, லஞ்சம்லாம் வேலை நடக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லி பாராட்டி அடுத்த கட்டத்தை கொண்டு போய் காரியத்துக்கு போகிறீங்கள, உங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை மதிப்பே வரும். அதை தவிர்த்துட்டு நீங்கள் பண்ணும்போது தான் மக்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சிந்தனையில் மக்களை நீங்கள் வந்து சிந்திக்க விடாதீங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். ஏன்னா சீமான் அவர்கள் ஜோசப் விஜய் இவ்வளோ நாள் அந்த ஜோசப்புங்கிறது எங்கே போணுச்சுங்கிற ஒரு கேள்வி கேட்குறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த விமர்சனத்தை வந்து இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பிஜேபி மட்டும்தான் வச்சிருக்கு விஜய் அவர்கள் மேலே. சீமான் வைக்கிறதுக்கான காரணம் என்னவா சார் இருக்கும்? ஏங்க அவர் ஒரிஜினல் பேர் ஜோசப் விஜய், ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் அதான் இருக்கும், காலேஜ் சர்டிஃபிகேட்டில் அதான் இருக்கும். இப்போ தமிழக முதலமைச்சர் ஆகும்போது இங்கே வெறும் விஜய்னு சொல்ல முடியாது, அஃபிஷியல் நேம் தான் அஃபிஷியல் தான் வைக்கணும். தேர்தலில் அந்த மனுவை நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுக்கும் போதே அங்கே விஜய்னு கொடுத்துருந்தீங்கன்னா அந்த மனுவை நிராகரிச்சிருப்பாங்க.
இது சீமான் அவர்களுக்கு தெரியும். 15 வருஷமா கட்சி நடத்துறாரு இல்லையா, மக்களை சந்திச்சிருக்கார், எத்தனையோ 3 எலெக்ஷன்லேயே சந்திச்சிருக்கார். இப்போ ஜோசப் எங்கே போச்சு அப்படின்னா, அவர் இண்டஸ்ட்ரியில் நடிகராக வரும்போது விஜயா வந்தார். தமிழக மக்கள் வந்து முதலமைச்சரை உட்கார வைக்கும்போது அங்கே ஜோசப் விஜயாக போகிறார். இதுதான் ஜோசப்புக்கு விஜய்க்கு இதுதான். இது தெரியாமல் நம்ம பேசும்போது அதுக்கு நம்ம பேச வேண்டியதில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே. தொடர்ச்சியாக விஜய் அவர்களோட நடவடிக்கைக்கு மக்களே எதிர்குரல் கொடுக்குறாங்க. இப்போ விஜய் ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா எதிர்கட்சியிலையோ மற்ற ஒரு கட்சியினரோ வந்து விமர்சனம் வைக்கும் பொழுது தாவேகா கட்சிக்காரங்க வந்து அதுக்கு எதிர் விமர்சனம் வைக்க மாட்டேங்கிறாங்க. மக்களே ஒரு விமர்சனம், அவர் இப்போ தானே வந்திருக்காரு, டைம் கொடுப்போம், ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க எங்களுக்கு தெரிஞ்ச எங்களுக்கு அவர் நல்லது பண்ணுறாரா கெட்டது பண்ணுறாரான்னு பார்க்க தெரியும் அப்படின்னு எதிர்கட்சிகளை மக்களை விமர்சிக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதுதாங்க மக்கள் இப்போ தெளிவாயிட்டான்னு சொல்லுறேங்க. அது நீங்கள் வந்து 18 இயர்ஸ் உள்ளவங்களாம் ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ் போட்டாங்க. இன்னைக்கு 14 இயர்ஸ் 15 இயர்ஸ் இருக்கிறவங்க அடுத்த எலெக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஓட்டராக உள்ள வருவாங்க. இன்னைக்கு அரசியலை தெரிகிறதுக்கு வந்து ஆசையாகப்படுறாங்க, ஆவலாக இருக்காங்க, தெரிஞ்சுக்கிறாங்க, என்ன நடக்குன்னு நிலவரம் புரிஞ்சுக்கிறாங்க. ஓ இதுதான் அரசியல். இப்போது முந்தைய அரசியல் கட்சி தலைவர்களையோ அரசியல்வாதிகளையோ அமைச்சர்களையோ அந்த அரசியல் எடுத்து யாரும் பார்க்க விரும்பலைங்க. 30 வயசுக்கு மேற்பட்டவர்கள் தான் ஓட்டு போட்டாங்க, பார்த்தாங்க, கடந்து போனாங்க. இன்னைக்கு இருக்கிற அரசியல் அமைப்பே மாற்றிருக்கார் அவர். இப்போ களமே மாறி போயிருக்கு. இல்லை மக்களே வந்து அவர்கள் பண்ணக்கூடிய விமர்சனத்தை மக்கள் திரும்பி விமர்சனம் பண்ணுற அளவுக்கு மாறி போயிருக்காங்கன்னா அவங்க எந்த ஒரு பெரிய மாற்றத்தை மாறி இருக்காங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதை உருவாக்கி இருக்கார் விஜய் அவர்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். நம்ம அதனால் நிறைய விஷயங்கள் களம் மாறிக்கிட்டே இருக்குது. இன்னும் போக போக நிறைய விஷயங்கள் மாறும். இப்போ மக்களே நீங்கள் கேட்குற கேள்விக்கு விஜய் அவர்கள் சொன்னது என்னன்னா, தேவையானதுக்கு பதில் சொல்லுங்கள், தேவையில்லாத கடந்து போயிருங்க, அது மக்கள் பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவர் தெளிவாக சொல்லிட்டு இருக்காரு. மக்களுக்கு புரிய வச்சுருக்காங்க. இதே தான் அவர் விரும்புகிறாங்க. 80 வயசு பாட்டியிலேருந்து 60 வயசு அம்மாலேருந்து இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டாக ஃபுல்லாக பேசிட்டு இருக்காங்க. சப்போர்ட் மீன்ஸ் இருக்கிற சூழ்நிலையை வச்சு அவங்க பேசுகிறாங்க. அந்த ஒன்றே செய்யினா எங்கே போவான் அந்த தம்பின்னு கேட்குறாங்க. தம்பி செய்யட்டா வரட்டும், முதல் ஆட்சி அமைக்கட்டும், முதல் வரட்டும், நான் டைம் கொடுப்போம் அப்படின்னு இந்த கேள்வி கேட்கும் போது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு உங்களை கேட்க ஆரம்பிக்கிறாங்க கேள்விகள். அப்போ அதுக்கு வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து விஜய் அவர்கள் பதில் சொல்லாமல் அமைச்சர் பதில் சொல்லாமல் மக்கள் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த கடத்துக்கு போயிட வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லிக்கிறேன். அதனால் விமர்சனம் பண்ணணும். தமிழ் அரசை விமர்சனம் செய்யுங்கள், முதலமைச்சர் விமர்சனம் செய்யுங்கள், அமைச்சர்கள் விமர்சனம் செய்யுங்கள். அது சரியான முறையில் அந்த விமர்சனம் இருந்தால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இல்லைன்னு தவறுதலாக போகும்போது மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. ஓகே ஓகே. இன்னொன்று, பிளாக்ல டிக்கெட் விற்றவன்லாம் இன்னைக்கு மினிஸ்டருங்கிற ஒரு வார்த்தையை சீமான் அவர்கள் பயன்படுத்துறாரு. இவ்வளோ இறங்கியா சார் அடிக்கணும்? இதுக்கு முன்னாடி திமுகவோட அவர் இவ்வளோ அடிச்சது இல்லையே சார். அதுதாங்க நமக்கு இருக்கிற ஒரு இமேஜை மக்கள் மத்திட்டு சுத்தமாக காலி பண்ணுறதுக்கான இந்த பாதையில் தான் போயிட்டுருக்காங்கன்னு நினைக்கிது. அவர் மேலே ஒரு தனி மரியாதையும் இன்னும் நிறைய விஷயங்களை பேசக்கூடியவர், ரொம்ப அப்படி சிங்கம் மாதிரி மேடையில் கர்ஜிக்கக்கூடியவர். நான் இன்றைக்கி அதை ரசிக்க மாட்டேங்கிறாங்க, அதை விரும்ப மாட்டேங்கிறாங்க. நீங்கள் தனிநபர் தாக்குதல் இதுதான். நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் எப்படி வரணும், அடுத்த எலெக்ஷனில் எப்படி வரணுங்கிற நோக்கத்தோடு செயல்படணும். இப்போ அதுதான் சிறந்தா இருக்கும் நான் நினைக்கிறேன். லாட்ரி விட்டவங்க அமைச்சர், அவங்க அமைச்சர், இவங்க அமைச்சர்னா மற்ற கட்சியில் எந்தெந்த அமைச்சர்கள் என்ன பண்ணியிருந்தான்றது தெரியுமா உங்களுக்கு? அதை நீங்கள் பாருங்கள் முதல்ல. அதையும் சொல்லணும்ல. அப்போ கண்டிப்பாக போன தடவை இருந்தால் அதுக்கு முந்தின தடவை இருந்தால் அதுக்கு முந்தின தடவை இருந்தாங்க அப்படிங்க நீங்கள் சொன்னாதான் அப்போ இங்கே நீங்கள் விமர்சனம் பண்ணலாம் இல்லையா? அப்போ நீங்களும் கலைத்துறையிலேருந்து வந்தவர் தான் சீமான் அவர்களும், விஜய் அவர்களும் கலைத்துறையிலேருந்து வந்தவர் தான். ஸ்கிரிப்ட் ரைட் நீங்கள் எழுதுனீங்க, அவர் நடித்தார். அதன் மூலமாக நீங்கள் வந்தீங்க, தமிழ் தேசியத்தை கையில் எடுத்தீங்க இல்லையா? நான் புதிய இதை உருவாக்கி தருவேன்னு வந்து நீங்கள் வாக்கு கொடுத்தீங்க. அந்த வாக்கு வந்து நடத்த முடியாது. ஆனால் உலக மக்கள் நம்பினாங்க. உலக மக்களே வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அவரை. அதனால் 15 வருஷமாக வர முடியாமல் 2 வருஷத்தில் வந்து ஒரு முதலமைச்சரை உட்காரும் போது அந்த ஆதங்கம் இருக்கத்தான் செய்யும். அது வந்து இந்த உள்ளுக்குள்ளே வரும். அது அவரை பொறுத்தவரை நியாயமான ஆதங்கம் தான், அதை மறுப்பதற்கு இல்லை. ஆனால் என்ன பண்ண முடியும்? மக்கள் கொண்டு போய் உங்களை உட்கார சட்டசபையில் நீங்கள் எம்எல்ஏ உருவாக்கி உங்களை கொண்டு போய் உள்ளே சேர்க்கலையே. அப்போ சேர்க்கறதுக்கு அடுத்த கடத்தை நம்ம கொண்டு போகணும். நம்ம பேசுறது இது. அப்போ நம்ம இன்னொன்று இருக்கிறத குறைச்சிங்க அப்படின்னா, ஏற்கனவே வந்து 8% வாக்கு 4ஆக மாறிச்சு. இப்போ 2 ஒன்றா மாறினா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அதற்கு வழியில் நீங்கள் உருவாக்கிடக்கூடாது. தனிநபர் விமர்சனத்தை தூக்கி எறிங்க. தமிழக அரசு என்ன பண்ணிக்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. அப்போ தான் மக்கள் வந்து உங்களை பற்றி சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. அதை தவிர்த்து நீங்கள் எல்லா பேருமே நீங்கள் வந்து குறிப்பிட்டு நீங்கள் பேசிகிட்டே இருந்தீங்கன்னா பின்னாடி மக்கள் மத்தியில் இமேஜ் எல்லாமே காலியாகிட்டு சரிஞ்சுக்கிட்டுங்கிறது தான் உண்மை. ஓகே சார், இறுதி கேள்வியாக அவனுக்கு கேட்க வேண்டியது என்னன்னா, விஜய் அவர்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி நிறைய திட்டங்கள் நான் செய்வேன்னு சொல்லியிருந்தார். அதில் மிக முக்கியமாக இலவச பஸ்ஸு, 2500 ரூபா காசு,
படித்த இளைஞர்களுக்கு 4000 ரூபான்னு சொல்ற எந்த 6 சிலிண்டரு இது எதுவுமே இந்த பட்ஜெட்ல இல்லை. மக்களும் ஏத்துக்கிட்டாங்க. ஓகே, கடன் சுமை இவ்வளவு இருக்கு, அதனால இந்த பட்ஜெட்டை நம்ம இப்படிதான் பார்க்கணும்னு. வருகிற பட்ஜெட்ல இதெல்லாம் பண்றதுக்கான சூழல் எப்படி இருக்கும்? ஏன்னா இப்பவே கடன் வந்து 12 லட்சம் கோடிங்கிற போது அதையும் குறைக்க பார்க்கணும். சொன்ன திட்டங்கள்லாம் நிறைவேற்றணும்னா விஜய் என்ன மாதிரியான நடவடிக்கை எல்லாம் இல்லை, தொழில்நுட்பம் நிறைய உள்ளே கொண்டு வர வாய்ப்புகள் நிறைய உருவாக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. காஞ்சிபுரத்துலேயும் சரி, கோயம்புத்தூர்லேயும் சரி, எல்லாம் நிறைய திட்டங்களை உருவாக்குறதுக்கு பிளான் பண்ணி அதன் மூலமாக பல கோடி வருமானம் வர்றதுக்கான 1000 கோடி வருமானம் வர ஏற்பாடுகள் போய்கிட்டே இருக்குது. அது சம்மந்தமான கான்ஃபரன்ஸு ஆஃபீஸெல்லாம் கூப்பிட்டு பேசுகிற விஷயங்கள் இருக்குது. இப்போது இந்த பட்ஜெட்டில் எடுத்த உடனே நம்ம எதுவுமே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையாது. எல்லா பேருமே தேர்தல் அறிக்கையில் சொல்கிற விஷயந்தான் அது. 2 வருஷம் 3 வருஷத்துக்கு பிறகு செஞ்சதை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இவர் மட்டும் வந்தோடனே 2 மாதம் 3 மாதம் செய்யணும்னு எப்படி செய்ய முடியும்? இதை தவிர்த்து நீங்கள் மற்றபடி அரசு சம்மந்தப்பட்ட இதில் மக்களுடைய வேலைகள் நடக்கிறதுக்கு திரும்ப நான் தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஊழல் லஞ்சத்தையும் குறைச்சிருக்காரு, ஒழிச்சிருக்காருப்பா, நீங்கள் அதை தானே பார்க்கணும். நீங்கள் மக்கள் அதை பார்க்குறாங்க. இப்போ இதை வந்து போக போக கொண்டு வர முடியும். இப்போ இந்த வருடம் முடியல அப்படின்னா அடுத்த வருட பட்ஜெட் தாக்கல் ஒன்று இருக்குது. இப்போ அதற்குள்ளே நிறைய விஷயங்கள் சரி செய்யப்படும் போது உங்களுக்கு 100% முடியாட்டா கூட ஒரு 50% வாய்ப்புகள் நிறைய இருக்கும். இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜியில் பார்த்தா 5 லட்சத்துக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு பல கோடி அது ஒதுக்கியிருக்காங்க இல்லையா? +2 ஸ்டூடெண்ட், +1 +2 ஸ்டூடெண்ட் வந்து சைக்கிள் ஹெல்மெட் வித் வாட்டர் பாட்டிலோட அது உடனடியாக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அப்புறம் அறிஞர் அண்ணா பிறந்தநாள் அன்றைக்கி வந்து தாய்மாமன் தங்கம் ஒரு திட்டத்தை வந்து பெண்ணிலிருந்து அறிமுகப்படுத்த போகிறோம். அதுக்கு பல கோடிகள். இது ஒன்று செய்கிறாங்க. இப்போ 200 யூனிட் கொண்டு வந்துட்டாங்க கரண்ட்டுக்கு. சிலிண்டர் ஒன்று மாதம் 2500 ரூபா, அந்த ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதை போக போக இப்போ தருவதோடு சேர்த்துற வாய்ப்புகள் நிறையா வரும். ஒரு விஷயம் வருவாய் உள்ளே வரும்போது இந்த பக்கம் செலவு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் கடனை வாங்கி பண்ணுறது பெரிய விஷயமா? இப்போ விஜய் அவர்கள் சொன்ன விஷயத்த இப்போ 1 லட்சம் கோடி கொடுப்பா கடன் வாங்கி வச்சு இந்த மக்களுக்கு கொடுக்குறது பெரிய விஷயமா? அது திரும்பி கடன் சுமை தானே ஆகும். இப்போவே கடன் சுமையெல்லாம் மேலே அதிகரிச்சுட்டே போகுது இப்போ இல்லையா? இப்போ மார்ச்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் 22,000 கோடி வாங்கப்படுற தகவல் நமக்கு வருது நமக்கு. அதை ஸோ இப்போ மேற்கொண்டு கடனை வாங்கி பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. வருவாய் நீங்கள் 1000 ரூபா சம்பாதிச்சா 500 ரூபா செலவு பண்ண முடியும். நீங்கள் ஒரு இடத்துல 1000 ரூபா கடன் வாங்கிட்டு 1000 செலவு பண்ணி வச்சிங்க, நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? திரும்பி கடன் வாங்குவீங்களா? அது வேணான்னு தான் டிசைட் பண்ணுறாரு. அது திட்டங்கள் நிறையா வச்சுருக்காங்க. செயல்படுத்துறதுக்கு அதுக்கு வேண்டிய விஷயங்களை வந்து அதிகாரிகிட்ட அமைச்சர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு வருடம் டைம் கொடுக்கலாங்க, என்னங்க இருக்கு? வந்து 3 மாதத்துலேயே நீ சொல்லிட்டே கொடுன்னா அது முடியாது. போக போக நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அடுத்த வருஷம் இப்போ 1 வருஷம் முடிச்சுட்டு அடுத்த வருஷம் பட்ஜெட் தாக்கும் போது மக்களுக்கு என்ன செய்யறதை பார்ப்போம். கண்டிப்பாக செய்கிற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா சொல்லியிருக்காரு, நான் சொன்னது தான் செய்கிறதா சொல்லுவேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நடக்கும். இது மக்கள் இப்போ உடனே குடு அப்படின்னு வந்து எந்த அளவுக்கு மக்கள் வந்து எதிர்பார்க்கல, கேட்கல. மற்றவர்கள் தான் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சொன்னியே ஏன் செய்யலை, ஏன் செய்யலை, குடு. அது என்ன ட்விஸ்ட் பண்ணுறதா, த்ரெட் பண்ணுறதா? அதை மக்கள் மத்தியில் சொல்லிட்டு வந்துட்டார் பாரு, உட்கார வச்சிங்கள ஒன்றுமே பண்ணல உங்களை த்ரெட் பண்ணுறது. ஆனால் மக்கள் அதெல்லாம் சிந்திக்கிற அளவுக்கு இப்போ இல்லை. அது அந்த மக்கள்லாம் இல்லை. பழைய மக்கள் அரசியல்லாம் அவங்களாம் வந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இருக்கிற மக்களே புது இப்போ பார்த்தீங்க அப்படின்னாலே வேறு வித்தியாசமான மக்களாக இருக்காங்க, சிந்திக்கிற மக்களாக இருக்காங்க, செயல்படுத்துகிற மக்களாக இருக்காங்க. அப்படிதான் நான் பார்க்குறேன். அதனால் கொஞ்சம் டைம் கொடுக்கணும், கொடுப்போம். ஓகே சார், நிறைய தகவலை பயந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.